ஹாய் மை டியர். இப்போ இருக்க முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கே இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் வியப்பாகவும் இருக்கிறது விஷயம். அது என்ன அப்படின்னா, லைஃப்பில் வந்து நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க போனால் இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு நமக்கு தெரியும். எப்படின்னா, நம்மளை அம்மா பெற்றிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க, ஸ்கூல் விட்டுருப்பாங்க. சில சமயம் வந்துட்டு நம்ம சில பேர்கிட்ட தான் அன்பு கொடுப்பாங்க. நிறைய பேர் பழகலாம் ஸ்கூலில். ஆனால் சில பேர்கிட்ட மட்டும் தான் நம்ம நேசிக்க முடியும், அன்பு கொடுக்க முடியும், பாசத்தை கொடுக்க முடியும். ஸோ அது வந்துட்டு சில பேர் வந்துட்டு நம்மள வந்துட்டு இந்த பாசம், நம்மகிட்ட இருக்கிற திறமைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணும்போது, அவாய்ட் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற வலி இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லில் மாளாது. அது பயங்கர துயரம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எரிச்சலாக வரும். ஏன்னா எல்லாத்துலேயுமே சிரித்து பேசுகிற நம்ம சில பேர்கிட்ட தான் அன்பு செலுத்துவோங்கும் போது, அப்போது வீட்டுக்கு வரும்போது சிடுன்னு வச்சுருக்கும்போதே அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கேட்பாங்க, ஏன் இப்படி முகம் வாடி போயிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப சிரிச்சுட்டு அப்போ இப்போயாவது கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் 10 சிரிப்புக்கு ஒரு வாரத்தை தான் பேசுவேன் நான். அதுதான் என்னோடய நேச்சரும் கூட. அப்போ கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, என்ன ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இல்லை நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தை, லைஃப்பில் வந்துட்டு இதெல்லாம் கடந்து போகும், வரும் போகும் எல்லாமே. இப்போ அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வரும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அனுபவப்பட்டது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னைய வந்துட்டு தனியாக வந்துட்டு மேலேருந்து உனக்கு அம்மாவை கீழே இருக்கல, டைரெக்ட் கொண்டு போய் ஸ்கூல் நான் உன்னை விடலை, ஓகே அப்படின்னு சொல்லி வைக்காமல் விடலை, கையில் கொடுத்து உன்னை என் கையில் கொடுத்துடல, எல்லாம் கடந்து வந்து தான் நான் போட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்ல இந்த மாதிரி என்னைய அப்படின்னு சொன்னேன். இல்லை, அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா உன்ட்ட இருக்கிற திறமையை அவங்க தேவைப்படுற வரைக்கும் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை கழட்டி விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, எனக்கு இப்போவும் மறக்க முடியாது. பால்காரன் இருக்கான், பால் கறக்க போவான், மாடு பால் கொடுக்கும், கறந்துட்டு போயிடும் இல்லையா, அது அவனோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் மாடு சுரந்துக்கிட்டே தானே இருக்குது, நான் கண்ணுக்குட்டியாக இருக்காங்க. அந்த மாதிரி உன்னோட பாசம், நேசம், கருணை எல்லாம் உன்னோடையே வச்சுக்கோ எப்பயுமே. இதை வந்து மற்றவங்களுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்றதுக்காக கெடுத்துக்காத. மக்களை வந்துட்டு நேசிக்க தான் நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு அன்பு செலுத்துவாங்க. இப்படி பார்த்தா அன்னை தெரசாலேருந்து எத்தனை பேர் எத்தனை அடிகளை வாங்கியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிளுக்கு நிறைய லீடர்ஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. அதனால் அன்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா விட்டுருங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா நீ வந்து சுரக்கும் மாடி, பால் சுரக்கும் மாடி, பசும் பால் இருப்பாங்க. அது எவ்வளோ சாதுவான பிராணி, கருணையிலும் கொண்டு. அதனால தான் சாகிற வரைக்கும் நமக்கு பால் கொடுக்குது. நம்ம சாகிற சூழ்நிலையில் கூட அந்த பாலை குடிச்சிட்டு தான் சாகுறோம். அதுதானே உண்மை. அதனால் எல்லாரும் சொல்கிறேன், தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அவாய்ட் பண்ணிடாதீங்க, மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகுது, சில பேர் நேரம் பார்த்தீங்கன்னா 200 தான் போகுது. ஆனால் அந்த 200 மக்களாவது பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த சந்தோஷத்தோட நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.